நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தில் எனக்கு எந்தவித உரிமையும் இல்லை என ராம்குமார் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டில் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜெகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் பெற்ற கடன் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை திருப்பி தர கோரிய வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்பதால் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது துஷ்யந்தினுடைய தந்தை ராம்குமார் தரப்பில் அன்னை இல்லத்தின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமார் தரப்புக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குதூஸ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அன்னை இல்லத்தை தனது சகோதரர் நடிகர் பிரபுவுக்கு தனது தந்தை சிவாஜி கணேசன் உயிரிழந்து வைத்துள்ளதாகவும் அந்த வீட்டின் மீது தனக்கு தற்போது எந்த உரிமையும் எந்த பங்கும் இல்லை எனவும் கோரி ராம்குமார் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து நடிகர் பிரபு மற்றும் தனபாகியம் என்டர்பிரைசஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. வாதங்கள் முடிவடையாததால் விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.